ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது இந்த தேசத்தை பற்றி தான். அதாவது இந்தியாவுடைய அடிப்படை கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும். அதே நேரம் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இதெல்லாமே பேசிக்கில் இருக்குது அப்படின்னா கூட இந்தியாவுடைய மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்று அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மதச்சார்பின்மை அப்படிங்கிறது தான். அதாவது மதச்சார்பின்மை அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னன்னா, மதச்சார்பின்மை அப்படிங்கிறது எந்த ஒரு அரசோ, அதாவது அவங்களுக்கு இந்த இந்த நாட்டில் இந்த மக்கள் மட்டும்தான் இருக்கணும், இந்த மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதுதான் பேசிக்கான மதச்சார்பின்மை பற்றினது. அதாவது இந்த முக்கியமான விஷயம் என்ன இதில் அப்படின்னா, மதத்தை பேஸ் பண்ணி ஒரு அரசாங்கமோ ஒரு கட்சியோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். பட் ஆனால் இந்தியாவுடைய கடந்த காலங்களில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா மதத்தை சார்ந்தும் சில கட்சிகள் இயங்கி இருக்கு. அது அரசாங்க பதவிகள்லேயும் வந்திருக்கு. அந்த பதவிகளில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை ஆர்டிகல் 336 மூலியமா அதை நம்ம நீர்த்து போக செய்யலாம். அதாவது இந்த இந்த கட்சி, இந்த இயக்கங்கள் இதெல்லாம் மதம் சார்ந்தும் இருக்குது. அதே நேரம் இது அரசாணைக்கு உட்பட்டு ஆட்சி பீடத்திலையும் வருது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி 356 மூலியமா அதை நம்ம ரெவகேட் பண்ணலாம். அதே நேரம் இதை இது இது இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற விஷயத்த எந்த கேஸ்ல டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த கேஸ் தான் இதை கொடுக்குது. அதாவது தனிப்பட்ட நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நீங்க எந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்ணாலும் சரி, அதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. பட் ஆனால் அதே நேரம் அரசாங்கத்துக்கு ஒரு அரசுன்னு சொல்லிட்டு வரும்போது அதில் நீங்கள் பணியாற்றணும் அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த மதத்தை சேர்ந்த பழக்க வழக்கங்களையும் ஃபாலோ பண்ணாமல் அந்த அந்த பதவி மூலியமாக கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டியது தான் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தோடைய கடமை. பட் அது சில நேரங்களில் செயலிழந்து போகுது அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை தான். உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.